அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழநம்பிபுரத்தில் பேச மறுத்ததால் முன்னாள் காதலனால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த திமுக ஸ்டாலின் அரசின் பொறுப்பேற்றிருந்து திறந்து வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் பாலியல் தொந்தரவுகள் மற்றும் பாதுகாப்பு இல்லா சூழ்நிலை வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வீட்டிற்கு புகுந்து 17 வயது சிறுமிக்கு முன்னாள் காதலர் மற்றும் அவரது நண்பர் தீ வைத்த சம்பவத்தில் அப்பெண் இன்று பரிதாப உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள இளம்புவனம் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயரா காளியம்மாள். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக காளியம்மாள் தனது கணவரை விட்டு பிரிந்து தனது பிள்ளைகளுடன் தரமக்குடி வாழ்ந்து வந்துள்ளார். காளியம்மாளின் 17 வயது மகளுக்கு அதே பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இளைஞருக்கும் சிறு வயதில் நண்பராக பழகி வந்தனர். கடந்த 3 ஆண்டுகள் முன்பு இவர்கள் இந்த சிறு கருத்து வேறுபாடு காரணமாக இந்த பையன் காதலி கூறி வீடுக்கு திருந்த நிலையில் அந்த பெண் தாயார் சட்டம் போட்டு அந்த பையன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வாழ்ந்துள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு நடந்து வந்த நிலையில் சந்தோஷ் மீண்டும் அந்த பெண்ணுக்கு காதல் தொந்தரவு கொடுத்து தொடர்ந்து காளியம்மாள் தனது மகளை எட்டயபுரம் அருகே உள்ள கீழநம்பிபுரத்தில் இருக்கும் தாயார் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டார். இந்நிலையில் கடந்த 17 வயது சிறுமி தனது பாட்டி இருந்ததில் கடந்த 23ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண் வீட்டிலிருந்து அலற சத்தம் கிடைத்தது. அக்கா பகுதியில் சென்று பார்த்தபோது அங்க அந்த பெண் தீ காயங்களுடன் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அங்கே இருந்தவர்கள் அந்த பெண்ணை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பிவிட்டனர். இதற்கு அடுத்த தகவல் தெரிய எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு மேற்கொண்டு வந்த நிலையில் இதில் தொடர்புடைய சந்தோஷ் மற்றும் அவருடைய நண்பர் முத்தையா இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையில் போலீசார் கண்டு மற்றும் வழக்கு செய்து கைது செய்து பாராமரித்தனர். இந்நிலையில் தீக்காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்ற 17 வயது சிறுமி சிகிச்சை பெறுவதின்றி பரிதாபமாக இருந்த உயிரிழந்தார். தற்போது தமிழகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வெளியில் சென்று வீடு திரும்ப நிலை அச்சமாக உள்ள நிலையில் தற்போது வீட்டுக்குள் இருந்த 17 வயது சிறுமி தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் மற்றும் பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.